வணக்கம். மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கைடட் விசுவலைசேஷன் பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பயிற்சியின் மூலமாக 5 வருடத்திற்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற விருப்பங்கள் அனைத்தையும் நிஜமாக்குவதற்காக, மேனிஃபெஸ்ட் செய்வதற்காக பிரபஞ்சத்திடம் உங்களுடைய மனதை முழுமையாக திறந்து உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தப் போகிறீர்கள். இந்த பயிற்சியானது நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கான அடித்தளத்தை போட இருக்கிறது. அதற்கான நம்பிக்கைகளை இப்பொழுது விதைக்கப் போகிறோம். அதற்கு உங்களை இப்பயிற்சி தயார்படுத்தப் போகிறது. தயாராகுங்கள். சௌகரியமாக யாரும் தொந்தரவு செய்யாத ஓரிடத்தில் மிகவும் அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது படுத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சி முடியும் வரைக்கும் யாரும் உங்களை தொந்தரவு செய்யவோ பாதியில் நீங்கள் எழுந்திருக்கவோ கூடாது. இப்பொழுதிலிருந்து பயிற்சி முடியும் வரை நீங்கள் தொந்தரவு செய்யாத வண்ணம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் இறுக்கம் இல்லாதவாறு உடலை அசைத்து, கைகளையோ கால்களையோ அசைத்து சௌகரியமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம், படுத்திருக்கலாம் அல்லது சேரில் அமர்ந்திருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் மிகவும் சௌகரியமாக படுத்துக் கொள்ளுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். மிக மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஏதோ ஒன்றின் மீது நாம் விருப்பப்படுவதோ ஆசைப்படுவதோ மட்டும் அல்ல. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதற்கு நேராக உங்களுடைய ஆற்றலையும் நம்பிக்கைகளையும் ஆழ்மன பதிவுகளையும் உங்களுடைய விருப்பங்கள் இவை அனைத்தையும் ஒன்றிணைப்பதாகும். உங்களுடைய ஆழ்மனமானது மிகவும் ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அதற்குள் எது மாதிரியான பதிவு விதைக்கப்பட்டிருக்கின்றதோ விதைக்கப்படுகிறதோ அதை நிஜமாக்குவதற்காக எப்பொழுதும் ஓயாமல் உறங்காமல் வேலை செய்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த கனவு வாழ்க்கையை அடைவதற்கான, நிஜமாக்குவதற்கான, மேனிஃபெஸ்ட் செய்வதற்கான விதைகளை நாம் விதைக்கப் போகிறோம். இந்த கருத்துக்களை, இந்த பதிவுகளை உங்களுடைய ஆழ்மனமானது உள்வாங்கிக் கொண்ட பிறகு நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான, அந்த நிஜத்தை உருவாக்குவதற்கான செயல்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்வுகள், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் இவை அனைத்தும் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதற்கு ஏதுவானதாகவே இருக்கும். மீண்டும் ஒருமுறை உங்களுடைய உடல் முழுவதையும் தளர்வாக்கிக் கொள்ளுங்கள்.
எந்த இடத்திலும் இறுக்கமில்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மிக மெதுவாக வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றுங்கள். ஒவ்வொரு முறை மூச்சுக்காற்றை வெளியேற்றும் போதும் உங்களுடைய உடல் தளர்வாவதை கவனியுங்கள். மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றுங்கள். உங்களுடைய உடல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூச்சுக்காற்றை வெளியேற்றும் போது உங்களுடைய உடல் மற்றும் மனதில் இருக்கும் அனைத்து விதமான இறுக்கங்களையும் வெளியேற்றுங்கள். இன்னொரு முறை ஆழமாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். வெளியேற்றும் போது உடலிலும் மனதிலும் இருக்கும் அனைத்து விதமான சோர்வுகளையும் இறுக்கங்களையும் வெளியேற்றுங்கள். இயல்பாக சுவாசிக்கத் தொடங்குங்கள். இயல்பான சுவாசத்தை கவனியுங்கள். அது மிகவும் மெதுவாக மென்மையாக மூச்சு காற்றானது உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனமானது மிகுந்த ஓய்வில் இருக்கிறது என்பதை உங்களுடைய மூச்சுக்காற்று வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது நீங்கள் மேலும் மேலும் மென்மையான அமைதியான அதே சமயம் விழிப்புணர்வான நிலைக்கு செல்ல போகிறீர்கள். நான் இப்பொழுது 10 முதல் 1 வரை எண்ணப் போகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் எண்ணிக்கையை எண்ணும்போது உங்களுடைய உடலும் மனமும் மிகுந்த ஓய்வுக்குள்ளாகப் போகிறது. ஆழ்ந்த அமைதி அடையப் போகிறது. அதே சமயம் உங்களுடைய ஆழ்மனம் மிகுந்த விழிப்புணர்வுடன் திறந்த மனதுடன் அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கப் போகிறது. தயாராகுங்கள். 10. உங்களுடைய உடல் மேலும் மேலும் தளர்வாகிறது. உடல் எடையற்ற நிலையை அடைகிறது. உங்களுடைய உடலானது ஒரு பறவையின் இறகைப் போல எடையற்றதாக மிகவும் லேசாக இருக்கின்றது. ஒன்பது. ஏற்கனவே தளர்வாக ஓய்வாக மிக எடையற்றதாக இருக்கும் உங்கள் உடலானது மேலும் மேலும் ஓய்வு நிலையை அடைகிறது. 8. உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் பற்றிய அனைத்து விதமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் விட்டுவிடுங்கள். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது நீங்கள் ஆழ்ந்த அமைதி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இதில் தொடர்ச்சியாக மேலும் மேலும் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு செல்லுங்கள். 7. உங்களுடைய மனமானது மிகவும் ஆழ்ந்த அமைதி நிலையை அடைந்திருக்கிறது. அது திறந்த மனதுடன் கொடுக்கப்படும் அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது.
6. இன்னும் ஆழ்ந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு செல்லுங்கள். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் your mind and body. உங்கள் உடலையும் மனதையும் மேலும் மேலும் ஆழ்ந்த அமைதிக்கு எடுத்துச் செல்கிறீர்கள். ஐந்து. காற்றில் மிதக்கும் எடையற்ற சிறகை போல இப்பொழுது உங்களுடைய உடலும் மனதும் இருக்கிறது. 4. தலைமுதல் பாதம் வரை உங்களுடைய உடல் முழுவதையும் தளர்வாக்குகிறீர்கள். 3. ஆழ்ந்த அமைதி நிலையில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். 2. உங்களுடைய மேல் மனதை கடந்து ஆழ்மன நிலைக்கு இப்பொழுது செல்லப் போகிறோம். 1. இப்பொழுது நீங்கள் ஆழ்மன நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் ஆழ்மனமானது கொடுக்கப்படும் கட்டளைகளையும் நீங்கள் காட்சிப்படுத்த போகும் காட்சிகளையும் மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கு விதைக்கப்படுவதற்கு முன் தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தைப் போல தயாராக இருக்கிறது. இப்பொழுது மேல் மனதை கடந்து ஆழ்மன நிலையில் ஆற்றல் மிக்க கருத்துக்களை உள்வாங்க இப்பொழுது தயாராக இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு மிகப்பெரிய தங்கத்தினாலான கதவுக்கு முன்பதாக நிற்கிறீர்கள். இந்த கதவுக்கு அப்பால் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலத்திற்கான கதவுதான் அந்த கதவு. எதிர்காலத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த கனவு வாழ்க்கைக்கான கதவுதான் இந்த கதவு. உங்களுடைய எதிர்காலத்தின் கதவுக்கு முன்பதாக நீங்கள் நின்று கொண்டிருக்கும்போது உங்களை சுற்றிலும் பிரபஞ்சத்தின் ஆற்றலானது சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் விரும்பும் அனைத்தும் ஏற்கனவே இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த தங்க நிற கதவை நோக்கி இப்பொழுது நடக்கத் தொடங்கப் போகிறீர்கள். அந்த தங்க கதவை நீங்கள் திறந்து அதற்குள் நுழைந்து விட்டால் நீங்கள் விரும்பும் உருவாக்க நினைக்கும் கனவு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான அனைத்து விஷயங்களும் உங்களை நோக்கி வரத் தொடங்கிவிடும். நம்புங்கள், அது ஏற்கனவே இருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கத் தொடங்குங்கள். கதவின் அருகில் இப்பொழுது வந்துவிட்டீர்கள். அந்த கதவை நீங்கள் திறக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்திற்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள்.
இன்றிலிருந்து எதிர்காலத்தில் 5 வருடத்திற்கு பிறகு இருக்கும் அந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த எதிர்கால உலகத்தில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று உங்களை பாருங்கள். நீங்கள் இருக்கும் சூழலானது, நீங்கள் இருக்கும் இடமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை சுற்றிலும் யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள்? எதிர்கால உங்களை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நோக்கி, அதாவது எதிர்கால உங்களை நோக்கி நீங்கள் நடக்கத் தொடங்குங்கள். நீங்கள் அந்த எதிர்கால உங்களுக்குள், எதிர்கால அந்த நபருக்குள் நீங்கள் உள்நுழையப் போகிறீர்கள். எதிர்கால உங்களுக்கு அருகில் வந்துவிட்டீர்கள். உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்பது நீங்கள்தான். 5 வருடத்திற்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய எதிர்கால நீங்கள்தான் உங்கள் முன்பதாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். அந்த உடலுக்குள் நீங்கள் உள்நுழையப் போகிறீர்கள். இப்பொழுது முற்றிலுமாக எதிர்கால உங்களுக்குள் நீங்கள் நுழைந்து நீங்கள் அந்த எதிர்கால நபராகவே மாறிவிட்டீர்கள். உங்களுடைய ஃபியூச்சர் வெர்ஷன் எதிர்கால உங்களுக்குள் நுழைந்தவுடன் எப்படி உணர்கிறீர்கள்? உங்களுக்குள் என்ன எண்ணங்கள் இப்பொழுது வருகிறது? எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு பாத்திரதாரர். நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு முற்றிலும் தகுதியானவர். இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு யாருக்கு இருக்கப் போகிறது? உங்களைத் தவிர இந்த வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் மிகவும் விசேஷமானவர். இந்த வாழ்க்கை உங்களுடையது. உங்களுடையது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்த நபராக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் இந்த நபர். நீங்கள் அடைய விரும்பும் ஒன்றல்ல, ஏற்கனவே அடைந்துவிட்ட நபராகத்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உண்மை உங்கள் ஆழ் மனதில் பதிவாகட்டும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. உங்கள் ஆழ்மனம் இதை
பதிவாக்கிக் கொள்ளட்டும். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இந்த நிலையிலேயே நீங்கள் இப்பொழுது இருக்கும்போது மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஆழ்மன கருத்துக்களை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். உங்கள் ஆழ்மனம் நான் சொல்லும் ஒவ்வொரு கருத்தையும் மனதிற்குள்ளாக பதிய வைக்கப் போகிறது. உங்கள் ஆழ்மனம் இக்கருத்துக்களை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறது. இக்கருத்துக்கள் வெறும் கருத்துக்கள் அல்ல, உண்மைகள். இப்பொழுது நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள். நான் எது மாதிரியான வாழ்க்கையை விரும்புகிறேனோ அது மாதிரியான வாழ்க்கையை நிஜமாக்குவதற்கு நிதர்சனமான நிஜ உலகில் நான் அப்படியாகவே வாழப்போகிறேன். என்னுடைய எதிர்காலமானது எனக்கு எப்பொழுதும் சாதகமாகவே இருக்கிறது. நான் இந்த வாழ்க்கையை உருவாக்க முடியும், மேனிஃபெஸ்ட் செய்ய முடியும் என்பதையும், மேனிஃபெஸ்ட் செய்வதற்கான அனைத்து சக்திகளும் எனக்குள் இருப்பதையும், இதை அடைவதற்கு பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி மூலம் எனக்கு சாதகமாக செயல்படும் இவை அனைத்தையும் நான் ஆழமாக நம்புகிறேன். இதற்கு பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த எதிர்கால வாழ்க்கையை நிகழ்காலமாக்க வாய்ப்புகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கப் போகிறது. நான் உருவாக்கியிருக்கும் இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பார்த்த, அனுபவித்த இந்த வாழ்க்கை நிஜமாகும். இது எதிர்காலம் அல்ல, நிகழ்காலம். நான் எதை பார்த்தேனோ அந்த நபராக மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் அந்த நபராக வாழப்போகிறேன். பிரபஞ்சம் அந்த நபராக என்னை மாற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் என்னை நோக்கி அனுப்புகிறது. இவை அனைத்தும் மிக எளிதாக நடக்கப் போகிறது. இப்பொழுதிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு முடிவுகளும், நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயல்களும் வழிநடத்தப்பட்டதாகவே இருக்கப் போகிறது. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனக்கண்ணால் பார்த்த இந்த வாழ்க்கையை நிஜமாக்குவதற்கு, உருவாக்குவதற்கு நீங்கள் இதற்கு பிறகு வாய்ப்புகளை பார்க்கப் போகிறீர்கள். அதை பயன்படுத்தப் போகிறீர்கள், முடிவெடுக்கப் போகிறீர்கள், அதற்காக செயல் செய்ய போகிறீர்கள். நீங்கள் கடக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைய அடையாளங்களை இதற்கு பிறகு பார்க்கப் போகிறீர்கள். நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். நீங்கள் சந்திக்கப் போகும் மனிதர்கள் உங்களுடைய கனவு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான ஏணி படிக்கட்டுகளாக இருப்பார்கள். அதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். நீங்கள் விரும்பிய எதிர்காலத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். இதை நீங்கள்
கண்கூட பார்ப்பீர்கள். எதிர்காலத்தை நோக்கி இதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1 to 5 வரை எண்ணப் போகிறேன். ஒவ்வொரு எண்ணிக்கையாக நான் எண்ணும் பொழுது விழிப்புணர்வுடன், மிகுந்த சக்தியுடன், ஆற்றலுடன், தன்னம்பிக்கையுடன் நீங்கள் விழித்தெழப் போகிறீர்கள். 1. நீங்கள் இப்பொழுது சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் ஓய்வாக, தளர்வாக, மிகவும் மெல்லியதாக இருக்கிறது. அதை கவனியுங்கள். 2. உங்கள் உடல் மிகுந்த ஓய்வடைந்திருக்கிறது. அதே சமயம் அது மீண்டும் மிகப்பெரிய ஒரு புதிய ஆற்றலை, சக்தியை பெற்றிருக்கிறது. அது உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருப்பதை கவனியுங்கள். 3. உங்கள் மனம் நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியாக இருக்கிறதை கவனியுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் எதை பார்த்தீர்களோ அது மேனிஃபெஸ்ட் ஆகப் போகிறது, நிஜமாகப் போகிறது. 4. உங்கள் கவனத்தை நீங்கள் இருக்கும் அறைக்கு கொண்டு வாருங்கள். 5. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். முழுவதும் விழிப்பு நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். புது ஆற்றலையும், தெம்பையும், சக்தியையும், வழிநடத்தும் ஆழ்மனதிற்கு சரியான கருத்துக்களையும், சரியான இலக்கையும், எதிர்காலத்தின் காட்சிகளையும் அதற்குள் இப்பொழுது பதிய வைத்திருக்கிறீர்கள். அது நிஜமாகும், அது நடக்கும். அதை நோக்கி நீங்கள் நடப்பீர்கள். அதற்காக இப்பொழுது நீங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது இந்த பயிற்சியின் மூலமாக பெற்ற அனுபவத்தை, உங்களுக்குள் நடந்த மாற்றத்தை ஒரு டைரியில் உடனடியாக எழுதி வையுங்கள். உங்களுக்கு ஞாபகம் வந்தவை, நீங்கள் பார்த்த காட்சிகள், நீங்கள் உணர்ந்தவைகள் அனைத்தையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியம். யாருடனும் சிறிது நேரத்திற்கு பேச வேண்டாம். உங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்த வேண்டாம். ஒரு நோட்டில் உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்த காட்சிகளையும், நீங்கள் உணர்ந்தவைகளையும், உங்களுக்குள் ஏற்பட்ட, உங்களுக்கு கிடைத்த அந்த மாற்றத்தை, இப்பொழுதைய மனதின் நிலையை எழுதி வையுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஒரு பயணமாகும். இந்த பயணத்தை நம்புங்கள். நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். எதிர்காலம் உங்களுடையது. இதற்கு பிறகு மெயின்டெனன்ஸ்க்கான பயிற்சிகளை
பார்த்து அறிந்து கொண்டு அதை பயிற்சி செய்து வாருங்கள். நீங்கள் உருவாக்க நினைக்கும் அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீங்கள் அந்த அலைவரிசையில் இணைந்திருப்பதற்கு இந்த மெயின்டெனன்ஸ் பயிற்சிகள் உங்களுக்கு உதவி செய்யும். வாழ்த்துக்கள். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.